அன்னைக்கு நைட்டு அடிக்கிற விண்டர்ல எங்கடா வெளியே போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த இந்தியன் ஸ்கூலுக்கு தான் போனோம். ஏன்னா இங்க ஒரு சூப்பரான ஒரு கான்சர்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க. கான்சர்ட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போயாச்சு. ஒருத்தருக்கு 2 பீடி 4 பீடி கொடுத்து 2 டிக்கெட் வாங்கி உள்ள போயாச்சு. இந்த கான்சர்ட்ல யார் வந்திருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளத்துடைய ஆக்டர், டைரக்டர், கம்போசர், பிளேபேக் சிங்கர்னு சொல்ற வினீத் ஸ்ரீனிவாஸ் தாங்க. இவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இவர் யாருன்னா உங்களுக்கு இருதயம்னு ஒரு படம் வந்துச்சுல, நம்மளோட மோகன்லாலோட பையன் நடிச்சது, அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர். இப்போ நாம இங்க போவோம். இங்க உங்களுக்கு ஃபுல்லா நம்ம ஒரு பொருட்காட்சியில் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டால், சாப்பிட்ற கடைங்க எல்லாமே போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி இந்தியா மாதிரி இந்தியாவுடைய மொத்த கூட்டம், கிட்டத்தட்ட சொன்னா ஒரு சவுத் இந்தியாவோட கூட்டம் சொல்லலாம். ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் யாருமே இல்ல, மலையாளிஸும் தமிழ் பீப்புளும் தான் இங்க ஃபுல்லாவே இருந்தாங்க. ஏன்னா முக்கியமா இந்த கான்செர்ட் வந்து ஒரு மலையாள ஆக்டர் வந்து பாடினாலேயோ என்னவோ இன்னைக்கு வந்து சரியான மலையாளிக்காரங்கள தான் கூட்டம். இந்த கான்செர்ட்ல நான் இருந்த வரையும் கிட்டத்தட்ட தமிழ் பாட்டும் மலையாள பாட்டும் மட்டும்தான் பாடினாங்க. இந்த மாதிரி கான்செர்ட் நீங்க எப்பயாவது பஹ்ரைன்ல பார்த்திருக்கீங்க, எங்கேயாவது போனீங்க அப்படின்னா மறக்காம அதை பத்தி கமெண்ட் எழுதுங்க. இதோட இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.